இப்போவும் மக்களில் நிறைய பேர் அவங்க பாவங்களை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பலிகளை கொடுக்குறாங்க. ஆடு, மாடு, கோழி அப்படி நிறைய பலிகளை கொடுக்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பலிகள்லாம் நம்முடைய பாவத்தை போக்க முடியாது. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் ஆகியவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. உங்கள் மேலே ஒரு அபராதம் விதித்து கோர்ட்டில் 1,00,00,000 ரூபாய் நீங்கள் கெட்டணும், அப்போ தான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த இடத்துல அதை கெட்டுற நிலமையில நீங்கள் இல்லை, உங்களால் அதை கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. திடீர்னு ஒருத்தர் அங்கேருந்து வராரு, உங்களுக்கான மொத்த தொகையையும் அவரே செலுத்துறதா சொல்கிறாரு. உடனே ஜட்ஜு சொல்கிறாங்க, ஓகே, உங்களுக்கான மொத்த தொகையும் அவங்க செலுத்திட்டாங்க, அதனால் நீங்கள் இப்போ விடுதலை ஆகுறீங்க, நீங்கள் போகலாம், நீங்கள் இனி செலுத்த வேண்டிய தொகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை போக சொல்கிறாங்க. நம்ம பாவத்துக்காக நம்ம கட்ட வேண்டிய கடனை, நம்ம கொடுக்க வேண்டிய அந்த தொகையை இயேசு கிறிஸ்து அவர் மொத்தமாக நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. அந்த விடுதலையை நம்மளுக்கு வாங்கி தந்திருக்கிறாரு. மனிதர்களாகிய நமக்கு பாவம் இயல்பு, பாவத்தின் மூலமாக நம்மளுக்கு மரணம் வந்தே தீரும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இறப்பை, நம்ம அழிவை நம்மக்கிட்ட முற்றிலுமாக அகற்றி மீட்பை நம்மளுக்கு பெற்று தந்திருக்காங்க இயேசு. மீட்புனா என்ன அப்படின்னா, என்னென்னைக்குமான வாழ்வு, என்னென்னைக்குமான மரணம் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் மீட்பு வாழ்க்கை. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. யூஸ்வலாக மீட்டு கொடுங்கன்னா காப்பாற்றி கொடுக்குறத, நம்மளுக்கான இந்த மரணமான இந்த மனித வாழ்க்கையிலேருந்து மீட்டு நம்மளுக்கு முடிவில்லாத வாழ்க்கையை தருவேன்னு நம்ம கடவுள் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் ஒரே பலியாக இயேசுவோட உயிர் நமக்காக ஒரே பலியாக கொடுக்கப்பட்டது. இது லைஃப் டைம் டோக்கன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த கடனை மொத்தமாக இயேசுவே ஒரே தடவையாக முடிச்சிட்டாரு. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே ஒரு முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அம்யூஸ்மெண்ட் பார்க் ஏதோ போகிறீங்க, அப்போ ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த டிக்கெட் ஒன்லி ஃபார் ஒன் ரைடு. ஒரு ரைடு முடிச்சிங்கன்னா அந்த டிக்கெட்டோட வேல்யூ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு போனோன்னா இன்னொரு டிக்கெட் வாங்கணும். அதே இது இன்னொரு சைடு ஃபுல் ஆக்சஸ் டோக்கன் கொடுக்குறாங்க. அது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எந்த ரைடு வேணாலும் எப்போ வேணாலும் போய்க்கலாம், ஃபுல்லாக ஆக்சஸ் இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போது இதே மாதிரி தான் நம்ம பழைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவோட பலி இல்லாததுனால முன்னால் காளைகளையும், மாடு, ஆடுகள், கோழிகள் அதோட ரத்தத்தெல்லாம் கொடுத்து பாவ பரிகார பலியாக செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடவுள் அவருடைய ஒரே மகனை நம்மளுக்கு ஒரே பலியாக, அவர் தான் ஒரு கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஜீவ ஆட்டுக்குட்டி அவர் நம்மளுக்கு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவோட உயிர் பலியின் மூலமாக அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பலி உலக மக்களுடைய எல்லா பாவங்களுக்கும் ஒரே தடவையாக கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் இனி நம்ம ஒவ்வொரு டைமும் பாவ பரிகார பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. அதுக்கு பதிலாக கடவுளப்பா நம்ம கிட்ட இப்போ என்ன எதிர்பார்க்காரு அப்படின்னா, உயிருள்ள பலி எதிர்பார்க்காரு. அதாவது நம்ம இருதய மாற்றம், நம்ம பாவத்திலிருந்து மனம் மாறுறது, நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, நம்ம பாரம்பரிய கலாச்சாரத்திலே இருந்துட்டு பலி செலுத்திட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து மேலேயும் அவருடைய மீட்பு திட்டத்தின் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது தான் உயிருள்ள பலியாக கடவுள் இப்போ நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு.